ஜீவரசம். நம்ம கல்கி அவர்கள் ஏகப்பட்ட சிறுகதைகள், நாவல்கள் போன்ற பொக்கிஷங்களை நமக்கு தந்துட்டு போயிருக்கார். அவர் எழுதின காலத்துல ஏகப்பட்ட புதிய தமிழ் வாசிப்பாளர்களை கொண்டு வந்தார்னு அவரை பெருமைப்படுத்தி எத்தனையோ பேர் பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் எழுதின சிறுகதையில ஒன்றான ஜீவரசத்தை பத்தி பார்ப்போம். அவர் அன்றைய பேச்சு வழக்குக்கு ஏற்றாற் போல இந்த சிறுகதையை எழுதியிருக்கார். நான் முடிஞ்ச அளவு நாம பேசுற பேச்சு வழக்குக்கு ஏத்த மாதிரி கொடுக்க முயற்சி பண்றேன். இல்ல பழைய நடை தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. அதை பத்தி கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நான் பழைய நடையிலையும் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அவன் MA படிக்கும் ஒரு கல்லூரி மாணவன். அவனுக்கு பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணுங்கிறது அவனோட எண்ணம். பரீட்சைக்கு முன்னால ஒரு வாரம் படிப்பதற்காக விடுமுறை விட்டிருந்தாங்க. கண்டிப்பா ஊர்ல இருந்தா படிக்காம ஹோட்டல் சினிமான்னு ஊர் சுத்த கிளம்பிடுவோம். பரீட்சையில ஹோட்டல்லையும் சினிமாவையும் பத்தி கேட்டாங்கன்னா பத்தியா எழுதலாம். ஆனா அவங்களோ டார்வின் பத்தியும் ஷேக்ஸ்பியர் பத்தியும் கேட்டு வைக்கிறாங்க. அதனால ஒரு அருமையான யோசனை அவனுக்கு தோணுச்சு. பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு போய் அந்த ஒரு வாரத்துல அமைதியா படிச்சு கரைச்சு குடிச்சிடலாம்னு நினைச்சான். அதனால அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு நல்ல உடை அணிந்து தலையில அவனோட குல்லாவை மாட்டிக்கிட்டு டார்வின் ஷேக்ஸ்பியர் புத்தகங்களையும் மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் துணியையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இவ்வளவு பண்ணவன் எந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணல. அதனால ரயில்வே ஸ்டேஷன் போனான். ஒரு 5-6 ஸ்டேஷன் தள்ளி இருக்கிற ஊரா பார்த்து டிக்கெட் எடுத்தான். அவன் அந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம். அந்த ஊரோட பெயர் தாமரை வேலி. கேட்கவே நல்லா இருக்குல்ல. புதுசா நாம ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அந்த ஊரை பத்தின கற்பனை நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த பையனுக்கும் அந்த ஊர் பெயரை கேட்ட உடனே நிறைய கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சிச்சு. ரயில்ல பயணம் பண்ணும்போதே அவன் கற்பனைய ஓட விட்டு இருந்தான். எப்போதும் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு, தாமரையும் மல்லிப்பூவும் பூத்து குலுங்கும் பெரிய குளம், தென்னந்தோப்பு, மாமரங்கள், வாழை தோட்டங்கள், வீடுகள், 2 கோவில்கள். ஆஹா, படிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல இடம் அப்படின்னு கற்பனையை வளர்த்துக்கிட்டு பயணம் பண்ணிட்டு இருந்தான். அது 1940 வாக்கில் என்பதால் சாப்பாட்டை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா படிப்பதற்காக வந்திருக்கேன்னு சொன்னா யார் வேணாலும் சாப்பாடு போடுவாங்க. கடைசியா ஸ்டேஷன் வந்துச்சு. இறங்கினான். அங்க இவன் நினைத்தது மாதிரி ஆறு இருந்துச்சு. ஆனா தண்ணி இல்ல. குளம் இருந்துச்சு. தாமரையும் இல்ல, அல்லியும் இல்ல. ஒரே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. ஆனா அதுலயும் இடி விழுந்து மரம் பட்டு போயிருந்துச்சு. பேருக்கு கூட மாமரம் அங்கே இல்லை. ஆனா புளிய மரம் நிறைய இருந்துச்சு. ஒரே ஒரு கோவில் இருந்துச்சு. அதுவும் பாழடைஞ்சு இருந்துச்சு. நந்தவனத்துக்கு பதிலா குப்பமேடு தான் இருந்துச்சு. ஒரு கல்லுக்கடை, ஒரு டீ கடை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஆனாலும் அவன் தைரியமா அங்கேயே தங்க முடிவெடுத்தான். ஆனா அடுத்த ரயில் வரும் வரை மட்டும்தான். அவனுக்கு வேற வழியும் இல்லை. அதனால கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு இருக்கிறதையே அழகா பார்க்க ஆரம்பிச்சான். ஆஹா, எவ்வளவு பெரிய மைதானம், புல்லுக்கு எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற இந்த சப்பாத்தி கல்லி, இதெல்லாம் நகரத்துல பார்க்க முடியுமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். சரி, வந்தது வந்து விட்டோம். இந்த மைதானத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா படிக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அவ்வளவு தூரம் பயணம் பண்ணதால தாகம். அதனால மோர் சாப்பிடலாம்னு நினைச்சான். அதனால கிராமத்துக்கு உள்ள போய் பார்த்தான். அங்க ஒரு தனியா இருந்த வீடு அவனை கவர்ந்து இழுத்துச்சு. ஆனா அது கொஞ்சம் பாழடைஞ்ச வீடா இருந்துச்சு. சரி, ஏழை வீடு தான், ஒரு காலனா கொடுத்தா தைரியமா மோர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வீட்டு பக்கத்துல போய் கதவை தட்டினான். முதல்ல ஒரு கருப்பு பூனை வெளியே வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே ஒரு முயல், அப்புறம் ஒரு நாய், அப்புறம் ஒரு வயசான கிழவர் வந்தாரு. நல்ல ஒரு பெரிய உடம்பு, பைஜாமா போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள தனியா தவம் செய்யறவர் மாதிரி இருந்தார். உனக்கு யாருப்பா வேணும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே, எனக்கு கொஞ்சம் மோர் கிடைக்குமா, தாகமா இருக்குன்னு சொன்னார். மோரா, சரி உள்ளவா அப்படின்னு அவர் சொன்னார். என்ன உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு இவனுக்கும் ஒரு சந்தேகம். உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்து கொஞ்சம் பயந்தே போயிட்டான். ஏன்னா அங்க அவன் விசித்திரமா நிறைய சாமான்களை பார்த்தான். நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற மாதிரி சாமான்கள், பழைய கிழிந்த புத்தகங்கள், ஒரு உடஞ்ச டேபிள், ஒரு ஜோடி பூனை, 4 முயல், ஒரு நாய் மற்றும் எலி இருந்துச்சு.
இப்படி இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு பயம் வராதா என்ன? அப்புறமா அந்த வயசானவர் கொஞ்சமா மோர் கொண்டு வந்து கொடுத்தார். அது வேணாம்னு சொல்றதுக்கு இவனுக்கு தைரியம் இல்லை. வாங்கி குடிச்சிட்டான். குடிச்சிட்டு சும்மா இல்லாம நீங்க எதுவும் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவரு ஆமா, ரசவாதம் அப்படின்னு சொன்னாரு. என்னது ரசவாதமா? சரி, இவர் பைத்தியம் போல, இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது அப்படின்னு அவன் அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சான். அதுக்குள்ள அந்த வயதானவர் இவனை பிடிச்சு நிப்பாட்டி இவன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சார். நான் ஜீவரசம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது 1,00,000 உயிரோட ஜீவசத்து அடங்குனது. ஒரு உயிரோட ஜீவசக்தியை எடுத்துக்கிட்டா 100 வருஷம் வாழலாம். 1,00,000 ஜீவசக்தியை சாப்பிட்டா 1,00,00,000 வருஷம் வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பைத்தியக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் இவன். மெல்ல அந்த பெரியவர்கிட்ட, ஐயா ரயிலுக்கு நேரமாச்சு, மோர் கொடுத்ததுக்கு ஏதாவது காசு கொடுக்கட்டுமான்னு கேட்டான். அதுக்கு அந்த வயதானவர், தம்பி நீ ரொம்ப நல்ல பையன், நான் சொல்றத கவனமா கேளு. இந்த ஜீவரசத்தை ஒரு பாட்டில் வாங்கிக்கோ. 1,00,000 ஜீவசத்து, இதை வச்சு நீ 1,00,00,000 வருஷம் வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை நம்ம தலையில கட்டாம இவர் நம்மளை விட மாட்டாரு அப்படின்னு நினைச்ச அந்த பையன் எவ்வளவு ரூபான்னு கேட்டான். தம்பி இது 3 ரூபா. நீ ரொம்ப நல்ல பையன், அதனால உனக்கு இதை 2 ரூபாய்க்கு தரேன். அவர் படுத்தின பாட்டில் 10 ரூபான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம பையன் வாங்கியிருப்பான். அதை வாங்கிக்கிட்டு ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பையன் அந்த வீட்டுக்கு வெளியில பைத்தியக்கார கிழவன் அப்படின்னு சின்ன பசங்க சோத்துல கிறுக்கி இருந்ததை அப்பதான் பார்த்தான். இதை முதல்லயே பார்த்து தொலைஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து வேகமா நடந்தான். அங்க போய் பார்த்தா இப்பதான் ஒரு வண்டி போயிருக்கு. அடுத்த வண்டி வர்றதுக்கு 3 மணி நேரமாவது ஆகும்னு சொன்னாங்க. அடக்கடவுளே, கொஞ்சம் வேகமா வந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டேஷன் இருந்த ஒரு டீ கடையில வாழைப்பழம் வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த மைதானத்துக்கு போய் உட்கார்ந்தான். சரி, கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு புத்தகத்தை திறந்தான். படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜீவரசத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு மீண்டும் படிக்க தொடங்கினான். குரங்கில் இருந்து மனிதன் வந்ததை அற்புதமாக விளக்கி இருந்தார் டார்வின். அதை பார்த்ததும் நமக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருமோ அது போல நம்ம பையனுக்கும் வந்தது. இவ்வளவு தூரம் வந்து தூங்கக்கூடாது, படிக்கணும் அப்படின்னு கண்ணை நல்லா கசக்கிக்கிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சான். அப்போ பக்கத்துல ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் படிச்சுக்கிட்டு இருந்த குரங்கு மாதிரியே இவன் பக்கத்துல ஒரு குரங்கு வந்து நின்னுச்சு. கூடவே ஒரு மனுஷனும் வந்து நின்னான். அவன் கழுத்துல ஹார்மோனிய பெட்டி தொங்க விட்டு இருந்தான். குரங்கு சட்டையும் குல்லாவும் போட்டிருந்துச்சு. இந்த பிராணியிடம் இருந்தா நாம எல்லாரும் பிறந்தோம், டார்வினும் ஒரு பைத்தியக்காரன் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். குட் மார்னிங் சார் அப்படின்னு குரங்காட்டி சொன்னான். நம்ம பையனுக்கு குரங்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நல்லா கவனிச்சுட்டான் குரங்காட்டி. அனுமார், ஐயாவுக்கு சலாம் போடு அப்படின்னு சொன்னான். குரங்கும் சலாம் போட்டது. ஐயாவுக்கு தாளம் கேட்க பிரியமான்னு கேட்டான் அந்த குரங்காட்டி. இல்லைன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னான் நம் பையன். ஹார்மோனியம் என்றாலே எனக்கு பிடிக்காது, அதிலும் நான் வசித்த ஹோட்டலுக்கு அடுத்த வீட்டில் இருந்த ஹார்மோனியம் என் படிப்பை கெடுப்பது போதாதென்று இங்கேயும் அமைதியாக படித்த வந்த இடத்திலுமான்னு கேட்டான் நம் பையன். ஐயா அனுமாருக்கு காலனா கொடுப்பாரு, நான் வாத்தியம் வாசிப்பேன்னு சொன்னான் குரங்காட்டி. இரண்டும் இல்லைன்னு சொன்னான் நம் பையன். அப்படின்னா ஐயா அரையனா கொடுப்பாரு, நான் வாத்தியம் வாசிக்காம இருப்பேன்னு சொன்னான் குரங்காட்டி. இப்போது அவன் குரங்க லேசா தட்ட அது ஓடி வந்து தலையில் இருந்த குல்லாவை எடுத்து நீட்டுச்சு. மறுபடியும் நம் பையனுக்கு தோல்விதான். சட்டைப்பையில் கைவிட்டு காலனாக்களை தேடிக்கொண்டிருந்தான். இதுக்கு நடுவுல குரங்கின் கவனம் பக்கத்தில் இருந்த வாழைப்பழத்து மேல போய்விட்டது. அப்போ நம்ம பையனுக்கு அருமையான ஒரு யோசனை தோணுச்சு. அந்த வயசானவரிடம் வாங்கின ஜீவரசத்தை இந்த குரங்குக்கு கொடுத்து ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சான். டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு குரங்காட்டி பார்க்காதப்போ கொஞ்சம் ஜீவரசத்தை ஊத்தி குரங்குக்கு கொடுத்துட்டு குல்லாவில் அரையனாவும் போட்டான். போட்ட செகண்ட்ல குரங்கு தன் எஜமான் கிட்ட போயிடுச்சு. ஆனா அதுக்குள்ளேயே வாழைப்பழம் குரங்கோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. குரங்காட்டி நம்ம பையனை பார்த்து நல்லா இருப்பீங்க சாமின்னு வாழ்த்திட்டு போனான். என்னடா இது ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம பையன் திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதும் நம்ம குரங்காட்டிக்கும் குரங்குக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரிஞ்சது. நம்ம பையன் திரும்பி பார்க்குறப்போ அங்க அவன் பார்த்த குரங்க காணோம். அதை விட 3 மடங்கா பெருசா இருக்கிற ஒரு குரங்கு கிட்ட தான் குரங்காட்டி பேசிட்டு இருந்தான். பழைய குரங்கு எங்க போச்சு? இந்த குரங்காட்டி எதுவும் மந்திரம் போட்டு குரங்க பெருசாக்கிட்டானா
அப்படின்னு நம்ம பையன் யோசிச்சான். அப்புறம் அவன் கண்ணை அவனே நம்ப முடியாத மாதிரி அந்த குரங்கு குரங்காட்டியின் நெஞ்சு வரைக்கும் வளர்ந்துருச்சு. அதோட முதுகு வளையாம நேரா இருந்துச்சு, காலும் மடங்காம நேராச்சு. ஆனா குரங்கு போட்டு இருந்த குல்லா அதே தான் இருந்துச்சு. குரங்கு போட்டிருந்த சட்டை அதே சட்டை தான். ஆனா உடம்பு பெருசாயிட்டு இருக்கிறதுனால அது தாறுமாறா கிளிய ஆரம்பிச்சிச்சு. அதனால பழைய குரங்கு தான் இப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னு நம்ம பையன் உறுதி பண்ணிக்கிட்டான். குரங்கு அப்படி வளர்றத வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தான் நம்ம பையன். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே குரங்காட்டி தோல் அளவுக்கு வந்து அவன் முகத்தையே வினோதமா உத்து பார்த்துச்சு அந்த குரங்கு. அதை பார்த்து பயந்த அந்த குரங்காட்டி அவனோட ஹார்மோனிய பொட்டியை கீழே போட்டுட்டு, ஆண்டவா அப்படின்னு பயந்து ஒரே ஓட்டத்துல தண்டவாளம் வாய்க்கா இன்னும் எதையும் பார்க்காம ஒரே தாவா தாவி ஓடிட்டான். ஆனா நம்ம பையன் இதை இன்னும் வாயை பொளந்துதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். குரங்காட்டி ஓடி போன பிறகு நம்ம குரங்கு நம்ம பையனை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரி இல்லை, ஒரு காட்டு மிராண்டி மனுஷன் போல இருந்துச்சு. இப்போவும் அந்த குரங்கு போட்டு இருந்த குல்லாதான் அந்த குரங்கு தான் இப்படி காட்டு மிராண்டியா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லுச்சு. அந்த காட்டு மிராண்டி நம்ம பையன்கிட்ட வந்து அவனை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இன்னும் அந்த பிராணி குரங்குதான்னு அவன் மனசுல சொன்னதால வாழைப்பழ சீப்பை எடுத்து அதுக்கு கொடுத்தான். அதுக்கு அந்த குரங்கு அப் 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 அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பதில் சொன்னான். அந்த குரங்கு மனுஷன் நம் பையனுக்கு முன்னாடி புல்லுல உட்காந்துக்கிட்டு கிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறமா அந்த பையனை பார்த்து ஏதோ கேட்பவன் போல வக் 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 அப்படின்னு சொன்னான். நம் பையனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த வயசானவர் கொடுத்த ஜீவரசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது ஆயிலத்தானே கூட்டும்னு சொன்னார், 1,00,00,000 வருஷம் ஆயில்னு சொன்னார். அதோட இப்ப நடக்கிற இந்த சம்பவம் டார்வின் கொள்கையோட ஒத்து போகுது. எப்பா, அந்த வயசானவர் பைத்தியக்காரன் இல்ல, பெரிய ஆளுதான். அவர் கொடுத்த ஜீவரசம் 1/4 மணி நேரத்துல 1,00,000 வருஷத்துக்குரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த குரங்கு அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு நடக்கும் சம்பவம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்பட நேரம்தான் இல்லை. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலைமை மாறி குரங்கு மனுஷன் பேசக்கூட முயற்சி பண்றான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குரங்கு மனுஷன் இன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜீவரசத்தை காட்டினான். இவனுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த குரங்கு மனுஷன் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம்னு சொன்னான். உலகத்துல முதலா தோன்றுனது தமிழ் மொழிதான்னு யாரோ சொன்னது அவன் நினைவுக்கு வந்துச்சு. அது உண்மைதான் போல அவன் நினைச்சுக்கிட்டான். ஆனா அதை பத்தி முழுசா சிந்திக்க அவனுக்கு நேரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஜீவரசத்தை இவன் குடிச்சா என்னென்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதனால ஜீவரசத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணான். ஆனா அவன் முயற்சி பலிக்கல. அவனை அந்த புதிய மனிதன் இருக்க பிடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்த ஜீவரசத்தை முழுசையும் குடிச்சிட்டான். அப்புறம் நம்ம பையன் வச்சிருந்த துணியை எடுத்து அவன் போட்டுக்கிட்டான். ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த புதிய மனுஷன் சுத்த தமிழ்ல பேசினான். நீ என்ன பழைய பஞ்சாங்கமா இருக்க அப்படின்னு நம்ம பையனை பார்த்து கேட்டான். ஒரு வேடிக்கை காட்டுற குரங்கு என்ன பார்த்து பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுதுன்னு ஆச்சரியமா இருந்துச்சு அவனுக்கு. அந்த அதிர்ச்சியில நம்ம பையனோட டார்வின் புத்தகம் கீழே விழுந்துச்சு. இதுக்கு இடையில அந்த புதிய மனுஷனோட உருவம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பழைய காட்டுமராண்டி வடிவம் போய் அவனோட உடம்பு இப்ப ஒல்லியா இருந்துச்சு. மண்டையும் கண்ணும் நல்லா பெருசாகி வாய் சின்னதா இருந்துச்சு. விரல்கள் நல்லா நீளமா இருந்துச்சு. அவன் தலையில இருந்த அந்த குல்லா ஒண்ணுதான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரங்கா இருந்தான்னு நம்ம பையனுக்கு நினைவூட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் நம்ம பையன் அறிவுக்கு ஒண்ணு எட்டுச்சு. குரங்கு காட்டு மனுஷனாகி, காட்டு மனுஷன் இக்கால மனுஷனாகி, இக்கால மனுஷன் வருங்கால மனுஷனா ஆயிட்டான்னு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பையனுக்கு அந்த புதிய மனுஷனை பார்த்து பயபக்தி வந்துருச்சு. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம பையன் சொன்னான். எதுக்கு அப்படி சொன்னான்னு அவனுக்கே புரியல. அந்த புதிய மனுஷன் கீழே விழுந்த டார்வின் புத்தகத்தை எடுத்து பார்த்து, ஓ டார்வின், மெக்கானிக்கல் ஏஜை சேர்ந்தவர் இவர். நமது வளர்ச்சியை பத்தி அப்பவே சொன்னாரு. ஆனா அந்த காலத்து மக்கள் கொஞ்சம் முட்டாள்கள். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போனாங்களே தவிர இவரை புரிஞ்சுக்கல. நம்ம பையன் கொஞ்சம் சந்தோஷமா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னான். வருங்கால மனுஷங்க தமிழ் தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த சந்தோஷம் தானா அவனுக்கு வந்துடுச்சு. டக்குன்னு நம்ம பையனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த வருங்கால மனுஷன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலேஜ் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம்னு நினைச்சான்.
உடனே ஒரு நோட்டையும் பென்சிலையும் எடுத்து எழுதுறதுக்கு தயாரானான். அதுக்கு அந்த வருங்கால மனுஷன், ஓஹோ எழுதும் கலை, இது மறந்து போய் 2 லட்சம் ஆண்டு ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த புத்தகத்தையும் பென்சிலையும் ஆச்சரியமா பார்த்தான். புதிய மனுஷன் திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து நம்ம பையனை பார்த்து, ஆமா நீ யார் அப்படின்னு கேட்டான். நம்ம பையனை புதுசா ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி அவன் பார்வை இருந்துச்சு. இவனுக்கோ ஒரே பயம். ஆனா ஒண்ணு, அவன் முன்ன மாதிரி காட்டு மிராண்டியா இல்ல. அதனால தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சான் நம்ம பையன். ஆனா பையனோட கால்கள் தாமாகவே நின்றன. விருப்பம் இல்லாமல் திரும்பி பார்த்தான். அங்க அந்த புதிய மனுஷன் இருந்த இடத்திலேயே நின்னு இவனை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்ம பையனை புதிய மனுஷன் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. அதுக்குள்ள அந்த புதிய மனுஷனோட தலையும் கண்ணும் இன்னும் பெருசாகி இருந்துச்சு. அவனோட கண்ணுல ஏதோ காந்த சக்தி இருந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த புதிய மனுஷன் பேசல. ஆனா அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம பையனுக்கு அவன் பேசாமலேயே புரிய ஆரம்பிச்சிச்சு. புதிய மனுஷன் வாயை திறக்காமலேயே நம்ம பையனோட குல்லாவை அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். அப்புறம் அவன் போட்டு இருந்த குரங்கு குல்லாவை நம்ம பையனை எடுக்க சொன்னான். நம்ம பையனுக்கும் அது புரிஞ்சிச்சு. நம்ம பையன் முடியாதுன்னு அப்படின்னு வாயை திறந்து சொன்னான். ஆனா கை தானாகவே குல்லாவை எடுத்து கொடுத்துச்சு. அதை புதிய மனுஷன் எடுத்துக்கொண்டு குரங்கு குல்லாவை நம்ம பையனிடம் கொடுத்த அந்த குரங்கு மனிதன், இதை உன் தலையில மாட்டிக்கொள்ளுன்னு சொன்னான். நம்ம பையன் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அதை எடுத்து மாட்டிக்கிட்டான். அடுத்த கட்டளை, இடது கையில் குல்லாவை தூக்கி கொண்டு வலது கையால் சலாம் போடுன்னு சொன்னான். பையன், இது என்னடா அநியாயம், மனுஷங்க குரங்க பழக்கிற மாதிரி இவன் நம்மளை பழக்கிறானேன்னு யோசிச்சான். ஆனாலும் வழக்கம் போல அவன் வாய் மாட்டேன்னு சொல்லிச்சு. கை அந்த புதிய மனுஷன் சொன்னதை செஞ்சிச்சு. மறுபடியும் சலாம் போடுன்னு அவன் சொன்னதும் நம்ம பையன் கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு போய் சலாம் போட்டான். எழுந்து நடனம் ஆட சொன்னதும் மறுப்பே சொல்லாம ஆடினான் நம்ம பையன். போதும் உட்காரு அப்படின்னு சொன்னதும் உட்கார்ந்தான். அடுத்த கட்டளை, செத்து போன்னு இருக்கக்கூடாதா, வேகமா செத்து போயிடுவேன், இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு காலம் பூரா கூத்தாடி குரங்கா இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம்னு அவனுக்கு தோணுச்சு. என்ன ஒரு ஆச்சரியம், அவன் நினைச்ச மாதிரியே புதிய மனுஷன் செத்து போன்னு இவனை பார்த்து சொன்னான். நம்ம பையன் வழக்கம் போல மாட்டேன்னு சொல்லிட்டே மல்லாக்க கீழே விழுந்தான். அந்த புதிய மனுஷன் அவனோட பெரிய மண்டைய நம்ம பையன் முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போனான். நம்ம பையனுக்கு உயிரே போன மாதிரி தோணி கண்ணை இறுக்க மூடிக்கிட்டான். அப்புறம் ரொம்ப பயந்துகிட்டே கண்ணை மெதுவா திறந்தான். இப்ப பார்த்தா அந்த பழைய குட்டி குரங்கு இவனோட மார்பிள் ஏறி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சுத்தி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தான். குரங்காட்டி ஹார்மோனிய பெட்டி வச்சு கழுத்தை அறுக்கிற மாதிரி ஒரு இசையை வாசிச்சுட்டு இருந்தான். பக்கத்துல நம்ம பையன் வாங்கின வாழைப்பழம் எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டு தோலை மட்டும் தூக்கி போட்டு இருந்துச்சு. அடக்கடவுளே, இவ்வளவும் கனவு தானா? நம்ம பையன் எந்திரிச்சு உக்காந்தான். மார்பு மேல இருந்த குரங்கு கீழே இறங்கி கிக் கிக் கிக்னு சொல்லுச்சு. மறுபடி முதல்ல இருந்து நம்ம குரங்காட்டி, ஐயா நமக்கு காலெண்ணெய் கொடுப்பாரு, நாம வாத்தியம் வாசிப்போம்னு சொன்னான். நம்ம பையன் குரங்காட்டிய பார்த்து, நீங்க எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். ஒரு 1/4 மணி நேரமா நிக்கிறேன் சாமின்னு சொன்னான் குரங்காட்டி. அங்க ஒரு வீட்டுல 1 மணி நேரமா நின்று ஒரு காசும் தேரலைங்க, நீங்களும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு காலையில முழிச்ச முகம் சரியில்லைங்கன்னு சொன்னான் குரங்காட்டி. அந்த நேரத்துல குரங்கு இவன்கிட்ட இருக்கிற ஜீவரசத்தை எடுக்க போச்சு. பையன் ஐயோன்னு சொல்லிட்டு அந்த ஜீவரசத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஸ்டேஷனை பார்த்து ஓடினான். குரங்கு அவனை பார்த்து வக் 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 அப்படின்னு சொல்லுச்சு. இவன் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சலாமும் போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். இப்ப நாம பார்த்த இந்த சுவாரஸ்யமான கதை நம்ம கல்கி அவர்களோட சிறுகதை தொகுப்பில் இருந்து எடுத்ததுங்க. இது வெறும் குட்டி கதையா பார்த்தா இது ஒரு பொழுதுபோக்கான கதையா தெரியும். ஆனா இதுல உத்து சில விஷயங்களை பார்த்தா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருதுங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை சொல்லுறேன். உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் விஷயம், நம்ம பையன் நகரத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல அந்த காலத்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கான். நகரம்னு சொன்னதும் எனக்கு தெரிஞ்சு அது சென்னை போன்ற பெருநகரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா சென்னையில அந்த காலகட்டத்துல ரயில் வண்டிகள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தாங்க இருந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர் குல்லா பயன்படுத்தி இருக்கிறார்கள். குல்லா இன்னைக்கு நாம போட்டுட்டு போனா எல்லாரும் ரோட்ல சிரிப்பாங்க. ஆனா அந்த குல்லா வெயில்ல நம்ம தலையப்படாம இருக்கும். அதே நேரம் நமக்கு வெக்கையாவும் இருக்காது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற கேப்பு வெயில்ல வேணா தடுக்கலாம், ஆனா நமக்கு வேர்த்து கொட்டிடும்.
காலப்போக்குல மறைஞ்ச நல்ல விஷயத்துல அதுவும் ஒண்ணு. அப்புறம் படிக்கிற பையன் சோறுன்னு கேட்டு வந்தா போடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு வரி சொல்லி இருக்கிறார் பாருங்க. இந்த காலத்துல கண்டிப்பா அது நடக்காதுங்க. இப்போ நம்ம வெயில்ல போய் இறங்கினால் டக்குன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம். ஆனா நம்ம பையன் ஆரோக்கியமான மோரை தேடி இருக்கிறார். ஏன்னா அது அந்த காலம். இந்த காலத்துல ஒரு வீட்டு கதவை தட்டி மோர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ இருக்கிற மாதிரி அப்பயும் மனுஷனோட நேரத்தை விழுங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு சினிமா தியேட்டர்கள், காபி கிளப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம டீ கடை தான் பார்க்கிறோம். அப்போ நிறைய காபி கிளப்புகள் இருந்திருக்கு. அப்புறம் நாடக சபைகள், பந்தய குதிரைகள், இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நேரத்தை போக்குற விஷயங்கள் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இருக்கிற மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா எதிர்காலத்துல மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சுஜாதா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். அவரும் அந்த கதையில சொன்ன மாதிரி மனுஷன் அறிவு நிறைய பயன்படுத்துறதுனால அவனோட தலை பெருசா வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண்களை நிறைய பயன்படுத்துறதுனால கண்ணும் பெருசா ஆகும். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல எழுதுற கலை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட இப்ப நமக்கு சாத்தியமாகிட்டு வருது. நம்மள பல பேர் இன்னைக்கு பேனா எடுத்து எழுதுறது மிக மிக குறைவாகி விட்டது. இப்போ எல்லாம் எனக்கு பேனா எடுத்து எழுதுனா என்னோட பழைய கையெழுத்து அதே அளவுக்கு வரமாட்டேங்குது. எல்லாமே கணினி வாயிலா அல்லது தொலைபேசி வாயிலா நாம செய்ய தொடங்கிட்டோம். ஆனா இத 1930 இல்ல 40 வாக்குலயே நம்ம ஆசிரியர் சொல்லி இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. அந்த காலத்திலேயே டார்வின் தியரி பத்தி இத்தனை பேர் பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளை விட வளர்ந்த மனுஷன் நம்மளை அடிமையாக்குவான் அப்படிங்கிறதுலயும் எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது. எது எப்படியோ நாம குரங்கிலிருந்து எப்படி மனுஷனானோமோ அதே மாதிரி இப்போ மனுஷனாய் இருந்து வேற ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு மாறத்தான் செய்வோம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயமாக இருக்கும். மீண்டும் அடுத்த கதை மற்றும் தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண்குமார்.